எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராவணா. என்னன்னா, திரு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்த ஒரு வார்த்தைக்காக தமிழக மக்கள் 2 வருஷம் 3 மாசமா காத்திருந்தாங்க. காத்திருந்த காத்திருப்புக்கு இன்னைக்கு நாள் பலனாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டத்திலையும் இருக்காங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் இவ்வளோ மகிழ்ச்சியிலையும் கொண்டாட்டத்திலையும் எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருக்குது. என்ன கவலைனா, இனி அவரை எப்போ அந்த திரையில் பார்க்க போகிறோம். அந்த பெரிய சினிமா திரையில் அவர் பேசுகிற வசனங்கள், நடனம், பார்வை, நடை, உடை எல்லாத்தையும் இனி திரும்ப எப்போ பார்க்க போகிறோங்கிற அந்த ஒரு ஏக்கமும் கவலையும் எனக்குள்ள இருக்குது. இனி அவரை பார்க்கவே முடியாதாங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனசு ஏற்றுக்க மறுக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி சினிமா துறையில் இருந்ததால், சினிமா சார்ந்து இருந்ததால் அவர் படம் நடிக்க அந்த ஒரு நேரங்கள்லாம் சரியாக இருந்தது, சரியாக அமைஞ்சது. ஆனால் இப்போ அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டுமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அந்த ஒரு முதலமைச்சர் பதில உட்கார வச்சிட்டோம். இனி அவரோட எண்ணங்கள் என்னவா இருக்கும்? தமிழகத்தை பற்றி மட்டுமே, தமிழக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த, அவங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்ல அந்த ஒரு மனநிலையில தான் அவர் இருப்பார். இதுக்கப்புறம் அவர் சினிமா துறை பற்றி யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா தெரியல. ஆனால் நான் அவரை நினச்சி ஒரு பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். அவரு சினிமா துறையில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் அவரை இப்படிலாம் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் வசனம் பேச வைக்கணும், இப்படி இந்த ஒரு நடை உடையெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை என்னோட மனசில் நான் கட்டி வச்சிருந்த அந்த மனக்கோட்டை இனி அது நடக்குமா நடக்காதா, காலத்து கையிலையும் அவர் கையிலையும் தான் இருக்குது. அதான் ஏற்றுக்க முடியல. சினிமா துறையில் இனிமேல் அவர் வரமாட்டாரான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த டைட்டில் கார்டு இளைய தளபதி விஜய், அடுத்து சில வருஷம் தாண்டி தளபதி விஜய். ஆனால் அவர் இப்போ இந்த முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நமக்காக ஒரு படம் நடிச்சு தரேன்னு ஒத்துக்கிட்டா, அப்போ நினச்சி பாருங்க அந்த டைட்டில் கார்டு என்னவா இருக்குன்னு. முதலமைச்சர் விஜய் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, நமக்காக திரும்ப ஒரு படம், சொல்ல முடியாது எதிர்காலத்தில் என்ன வேணா மாறலாம் இல்லையா? மாற்றம் ஒன்று தானே மாறாதது. ஒருவேளை என்னுடைய கற்பனைக்கும் கனவுக்கும் காலமும் அவரும் கை கொடுத்தா கண்டிப்பாக திரையில் பார்க்கலாம் ஒரு முறை. எனிவே, இனி வருங்காலம் நல்ல காலமாகவே மாறும், நல்ல ஆட்சியாக தமிழகத்துக்கு அமையும்னு நம்புகிறோம். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் மேன்மேலும் வளருவோம். வாழ்க தமிழ், வளர்க ஜனநாயகம்.